ஓகே, நம்முடைய அந்த விண்ணக புதையலில் இருந்து நமது ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒரு 5 விஷயத்தை பத்தி மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன், சே வாட் காட் வாண்ட்ஸ் டு ஹியர். நீங்க எப்போதுமே என்ன பேசணும் அப்படின்னா, கடவுள் உங்ககிட்ட எதை விரும்புறாரோ, ஓகே, வாட் காட் வாண்ட்ஸ் டு ஹியர், அவர் எதை கேட்க விரும்புகிறாரோ அதை பத்தி மட்டுமே பேசணும் அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கடவுள் நம்ம கிட்ட எதை கேட்க விரும்புறாரு. கடவுள் நம்ம கிட்ட எதை கேட்க விரும்புவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் அதை பேசணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாருமே எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறோம்? We are made in God's image. Yes, exactly, very good. Okay, we are created as his own image. கடவுளுடைய உருவாக, அவரோட உருவத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஓகேயா, அப்ப அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ, ஓகே, அதே பவர், அதே வல்லமை நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் இருக்கு. அதனாலதான் நம்ம பேசக்கூடியத கரெக்டா பேசணும். ஓகே, இப்ப நம்ம ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளத்தை பத்தியே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நமக்கு எது தேவையோ, எந்த பிளெஸிங் தேவையோ அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பத்தியே பேச 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 நமக்குள்ள ஒரிஸ், நமக்குள்ள ஃபியர், இந்த கண்டென்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, நமக்குள்ள எப்ப இந்த ஃபியரும் ஒரியும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அந்த டைம் அந்த ப்ராப்ளமும் பெருசாயிடும். ஓகே, சோ நம்ம எதை பேசுறோமோ தட் வில் இன்க்ரீஸ். ஓகே, அப்ப ஓகே, நான் பேசுறதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன், நான் கரெக்டா பேசிக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் கவலைப்பட்டுக்கிறேன் அப்படின்றது கரெக்டா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, சில நேரம் நம்ம என்ன சொல்வோம், ஓகே நான் பேசுறதை மட்டும் கரெக்டா பேசுகிறேன், பட் இன்சைட் நான் எது வேணாலும் நினைச்சுக்கலாம் அப்படின்றதும் தட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோஷுவாவையும் மோசேயையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தெரியுமா உங்களுக்கு ஹூ இஸ் ஜோஷுவா? ஓகே, மோசேயோட இருந்த leader of Israel before when they attacked Jericho. வெரி குட். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மோசே தான் இந்த இஸ்ரேல்ஸ் எல்லாத்தையும் கானான் நாட்டுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஓகேயா, பட் ஆனா இடையிலயே மோசே என்ன பண்ணிடுவாருன்னா இறந்துருவாரு. ஓகே, அந்த மோசையுடைய ஊழியன் தான் இந்த ஜோஷுவா. ஓகேயா, ஆனா மோசே மேல ரொம்ப ஒரு பிரியம் உள்ள, மோசை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வன்ட் அவர். ஓகே, மோசைக்கு ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கிறாரு எல்லா நிலைகள்லயும். ஆனா இடையில மோசே அப்படி இறந்துடுறாரு. இப்ப அடுத்து ஜோஷுவா கிட்டதான் அந்த பொறுப்பு வருது, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற பொறுப்பு. அப்ப ஜோஷுவாக்கு எதுவுமே தெரியாது. எவ்வளோ பயமா இருக்கும், இவ்வளோ பேரை மோசே, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ் ஃபுல்லா பார்க்கும் பொழுது தெரியும், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மோசே ஒவ்வொன்னா கிளியர் பண்ணிக்கிட்டே வருவாரு. இப்ப இது யார்கிட்ட வந்துருச்சு, இந்த வேலை ஜோஷுவா கிட்ட வந்துருச்சு. மோசே இறந்துட்டாரு, மோசே அங்க இல்ல. சோ அப்ப அவருக்கு அவ்வளோ ஒரு ஒரீஸ் இருக்கும். அப்ப கடவுள்கிட்ட கேக்குறாரு, என்னால எப்படி முடியும் இந்த மக்களை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு. அப்ப ஜீசஸ் கடவுள் த காட் த ஃபாதர் ஜோஷுவா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு. ஓகே, தட் இஸ் யோசுவா 1:8 இருக்குது. இந்த திருச்சட்ட நூல்னா பைபிள். ஓகே, இட்ஸ் a word of God. அத உன்கிட்ட இருந்து நீ எடுத்துறாத, டே அண்ட் நைட் அதை மெடிடேட் பண்ணிட்டே இருன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா தேவையில்லாத இந்த ஒரீஸ்குள்ள போயிடக்கூடாது ஜோஷுவா. ஓகே, அந்த பைபிள் எடுத்து தினம் படிச்சு இரவும் பகலும் அதையே அவன் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது he will get that power to lead the people. ஓகேயா, அப்பனா நம்ம பேசுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய எண்ணங்கள் கூட நம்ம எது நமக்கு தேவையோ, எந்த பிளெஸ்ஸிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை குறிச்சுதான் இருக்கணும். நம்ம ப்ராப்ளத்தை பத்தி இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா எப்ப நம்மளுடைய வார்த்தைகள் பவர் வரும்னா நம்மளுடைய திங்கிங்கும் நம்மளுடைய வேர்ட்ஸும் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். ஓகே, இது ரெண்டுமே வேர்ட் ஆஃப் காடுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடாது.
நம்ம கிட்ட ஒரு ஃபியரோ ஒரு ஒரி கண்டென்ட்டோ இருக்குது அப்படின்னா இட் இஸ் எகெயின்ஸ்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆமாதான் இல்லையா? சோ நம்ம வேர்ட் ஆஃப் காடுக்கு எகெயின்ஸ்டா நம்மளுடைய எண்ணங்களோ நம்மளுடைய வார்த்தைகளோ இல்லாத பொழுது நம்மளால ஈஸியா பிளெஸ்ஸிங்க பார்க்க முடியும். அததான் கடவுளும் விரும்புகிறார். நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே வேர்ட் ஆஃப் காடுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடாது. நம்ம பேசுறது எப்போதுமே ப்ராப்ளத்தை பத்தி பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள் நம்ம கிட்ட எதை விரும்புகிறாரோ அதை தான் பேசணும். ஓகே, இப்ப நம்ம கடவுள்கிட்ட பேசுறது கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிரேயர் இல்லையா? ஓகே, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பேசுறோமோ அது கூட ஒரு பிரேயர் தான். இந்த பிரேயர்ல ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குதான் நீங்க பாருங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அப்ளிகேஷன். ஓகே, நம்மளுடைய பிரேயர்னா நம்ம அப்பா கிட்ட பேசுறோம் அப்படின்னா இதுல 3 விஷயம் இருக்குதான்னு பார்க்கணும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். வாட் இஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, ஜீசஸ் நமக்கு ஒரே ஒரு பிரேயரை மட்டும்தான் கத்து கொடுத்தார். ஆமா இல்லையா? என்ன நமக்கு கத்து கொடுத்த ஒரே ஒரு பிரேயர்? ஜீசஸ் நமக்கு ஒரே ஒரு பிரேயரை தான் டீச் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. வாட் இஸ் தட்? The Lord's Prayer. Our Father. Our Father. ஓகே, அவர் ஃபாதர் சொல்ற அந்த பிரேயர்ல நீங்க பார்க்கும்போது யாரா சொல்றீங்களா? அவர் ஃபாதர் who art in heaven. Yes, Brian, you can unmute yourself and say the prayer. Our Father who art in heaven, holy be thy name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us and trespasses as we forgive those who trespass. என்ன நம்ம சொல்றோம்? நான் யாரெல்லாம் மன்னிக்கிறது போல, எப்படி சொல்லுவோம்னா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக. தமிழ்ல பாத்தீங்கன்னா உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அப்படின்னே சொல்லிட்டு நான் யாரெல்லாம் மன்னிக்கிறது போல நீங்களும் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்றோம். ஓகே, அதுல எப்படி நம்ம சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு ஜீசஸ் அப்படின்னா, ஐ எம் இன் த ஆக்ஷன் ஆல்ரெடி. ஓகே, நான் ஆல்ரெடி மன்னிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதே போல என்னுடைய பாவங்களையும் நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றோம். தட் இஸ் த அப்ளிகேஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆக்ஷன்ல இருக்கிறோம், ஆல்ரெடி நான் ஃபர்கிவ் பண்றேன், என்னையும் நீங்க ஃபர்கிவ் பண்ணுங்கன்னு சொல்றது. ஓகே, ரெண்டாவது ப்ராமிசஸ் இருக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்? நமக்கு ஏதோ ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட கன்ஃபஸ் பண்ணணும். நமக்கு ஒரு பிளெஸிங் வேணும்னா அதுக்கு தேவையான வேர்ட் ஆஃப் காட கன்ஃபஸ் பண்ணணும்னு சொல்றோம். தட் ப்ராமிஸ் ஷுட் பி தேர் இன் அவர் பிரேயர். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இந்த ப்ராமிசஸ வெறுமனே சும்மாவே நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாது, அதை புரிஞ்சு சொல்லணும். ஓகேயா? சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டயலாக்ஸ் நம்ம அப்பா கிட்ட பேசுறப்ப கூட நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம அப்ளிகேஷன் இருக்குது, ஆல்ரெடி அவர் சொன்னதை நம்ம ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்கோமான்னு பார்க்கணும். அவர் கொடுத்த ப்ராமிசஸ நம்ம பேசுறோமான்னு பார்க்கணும். அந்த ப்ராமிசஸ பத்திய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். இததான் நம்ம அப்பா நம்ம கிட்ட கேட்க விரும்புவது. ஓகே, அடுத்தது 2 குரோனிக்கல் 7:14 என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று. ஓகே, இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா, இஃப் மை பீப்புள் விச் ஆர் கால்ட் பை மை நேம் ஷால் ஹம்பிள் themselves. ஓகே, இந்த இந்த ஹம்பிள்னஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் இன்கேஸ் நம்ம ஏதோ ஒரு சின்னுக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன் வெளியில வரணும் அப்படின்னா, அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டு பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்றாரு. ஓகே, சோ நம்ம ஒரு கில்ட்டினஸ்குள்ள போகணும்னு இல்ல. ஓகே, ஏதோ ஒரு சின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ணணும்? நான் பண்ணிட்டேன்றத உணர்ந்து we have to கன்ஃபெஷன். நீங்க எல்லாம் கம்யூனியன் பண்ணிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிடலாம். நான் இல்ல அப்பா கிட்டே நம்ம கேட்டலாம், அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், உடனே மன்னிச்சிருவார். ஓகே, நீ மன்னிச்சிருங்கன்னு நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரேயர்ஸ் எல்லாமே ஆன்சர். நம்ம எல்லாரோட பிரேயருக்கும் ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இததான் நம்ம அப்பா நம்ம கிட்ட விரும்புகிறாரு. சோ த ஃபர்ஸ்ட் கோல்டன் கீ என்ன அப்படின்னா, நம்ம எதை பேசணும்? வாட் காட் வாண்ட்ஸ் டு ஹியர்.
ஓகே, கடவுள் நம்ம கிட்ட என்ன கேட்க விரும்புறாரு அப்படின்னா, நம்மளுடைய துயரத்தையோ பயத்தையோ எல்லாம் கேட்க விரும்பல. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம பேசணும்னா போதும். வெளியில கூட ஒருவேளை நமக்கு நடக்கிற விஷயம் நெகட்டிவாவே நடந்தாலும் அந்த நெகட்டிவா நம்ம பேச வேண்டாம். ஓகே, பிகாஸ் நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிளெஸிங் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பேசணும்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டாவது கூட அதோட சிமிலரான ஒண்ணுதான். டாக் எக்ஸ்பெக்டேஷன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன், வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்? Expectation is what we expect to happen or expect, but the எக்ஸ்பீரியன்ஸ்னா வாட் we have gone through. yeah, கரெக்டா? ஓகே, எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? நம்மளுடைய எண்ட் ரிசல்ட். நம்ம ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறோம், இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஓகே, பட் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா, சம் ஹர்ட்டிங்ஸ், சம் ஒரிஸ், ஃபியர்ஸ், இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ நம்ம எதை பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ட் ரிசல்ட், இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்னன்றதோ, நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை தான் பேசணும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அங்க பேசக்கூடாது. ஓகேயா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல எலியான்றவரை தெரியுமா உங்க யாருக்கும்? வச்சிருக்கிறீங்களா? இல்ல, ஓகே. அப்பெல்லாம் ப்ராஃபிட்ஸ் இல்லையா, ஒவ்வொரு ப்ராஃபிட்ஸா ஆண்டவர் அனுப்புவார் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு. அப்ப எலியா இருக்கிறாரு. அங்க எலியா கிட்ட கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரிபாத் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊருக்கு நீ போ, அங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஓகேயா, ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்க ஒரு கைம்பெண் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, இறந்துட்டாங்க. அவங்க மட்டும் அங்க ஒரு குழந்தையோட அவங்க அங்க இருக்கிறாங்க. ஓகே, அவங்க கிட்ட நீங்க போ, இன்னைக்கு இரவு உணவு உனக்கு அங்க கிடைக்கும், நைட்டு டின்னர் உனக்கு அங்க கிடைக்கும்னு சொல்லி யார அனுப்புறாரு? எலியாவை அனுப்புறாரு. எலியா அங்க போறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கைம்பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சமைக்கிறதுக்காக கொஞ்சம் விறகெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. ஓகே, அவங்க தண்ணி எடுக்க போறப்பே அவர் என்ன சொல்லுவாரு, நைட்டு டின்னர் இங்கதான் கடவுள் சொல்லிட்டாரு இல்லையா, சோ அவங்க கிட்ட சொல்றாரு, நீ தண்ணி கொண்டுட்டு வர்றப்பயே எனக்கு நைட்டு டின்னரும் சேர்த்து எடுத்துட்டு வா, 2 அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த பெண்ணு சொல்லுவாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டுதான் மாவு இருக்குது, இந்த மாவு எனக்கும் என் பிள்ளைக்கு மட்டுமே போதுமானதா இருக்கும், உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. உடனே அங்க எலியா என்ன நினைக்கலாம், என்னது இது, ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, இன்னைக்கு நைட்டு சாப்பாடு உனக்கு இங்கதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களும் இவ்வளோண்டுதான் மாவு இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கல. அவங்க கிட்ட புலம்பல, ஐயோ என்னம்மா நீ என்னை ஆண்டவர் அனுப்பிச்சாரு, நீ இல்லைன்னு சொல்றியெல்லாம் கேட்கல. உடனே அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நைட்டு எனக்கு இங்கதான் சாப்பாடு அப்படின்றதுல அவரு ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு. அதுல அவர் எந்த தயக்கமும் இல்ல. உடனே அந்த பெண்ணுகிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ போய் இருக்கிற மாவை சுடு, இந்த மாவு இந்த இடத்துல குறையவே குறையாது, எந்த பானையில நீ மாவு வச்சிருக்கிறியோ, எந்த பானையில நீ எண்ணெய் வச்சிருக்கிறியோ, இது ரெண்டும் உனக்கு குறையவே குறையாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல அவங்க போய் சுட சுட அந்த மாவு குறையவே குறையாது. ஓகேயா, அவருக்கு எப்படி இதை சொல்றதுக்கு அந்த தைரியம் வந்துச்சு? பாக்குறாரு, கண்ணால பாக்குறது அந்த கொஞ்சோண்டு மாவுதான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு மேல, பிகாஸ் கடவுள் தான் சொல்லி அனுப்பிச்சாரு இல்லையா, அதுல இருந்த ஃபெய்த்னால எலியாவின் சொன்னது அந்த மாவு அங்க குறையாத வண்ணம் அங்க வந்தது, எண்ட் ரிசல்ட் அவருக்கு அங்க வந்தது. சோ நம்மளுமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதை தான் பேசணும். எலியாவுக்கு தேவை அன்னைக்கு நைட்டு டின்னர், அங்கே அததான் அவர் பேசினார். நீ போய் சுட்டுடுவா, உனக்கு மாவு குறையாதுன்னு சொன்னார். ஓகே, நான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கேன்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசவே வேணாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஒருத்தவங்க 12 இயர்ஸா சிக்னஸா இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து ஜீசஸோடைய அவரோட ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே ஹீல் ஆயிடுவாங்க. ஆமா தானே, எல்லாருக்கும் தெரியும்ல அந்த ஸ்டோரி, தெரியும். அப்ப அவங்க 12 வருஷமா அவங்க அந்த சிக்னஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளா இருந்தோம்னா சொல்லுவோம்ல, ஐயோ 12 வருஷமா நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், எத்தனை டாக்டர் கிட்ட போனேன், அந்த கதை எதையும் சொல்லல, ஜஸ்ட் டச் பண்றாங்க, அவங்களுக்கு ஹீலிங் கிடைச்சிட்டது. ஓகேயா, சோ நம்மளும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ நமக்கு தேவையில்லாத விஷயத்தையோ நம்ம பேசவே கூடாது. ஓகே, நம்ம எதை பேசணும் அப்படின்னா,
நம்ம எதை எதிர்பார்த்து இருக்கிறோம், வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். எக்ஸ்பெக்டிங்னா நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் என்ன. ஓகே, அதை பத்தி மட்டுமே தான் நினைக்கணும், அதை பத்தி மட்டுமே தான் பேசணும். ஓகே, அப்பனா நமக்கு வந்து அந்த ஈஸியா நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஓகே, இதேதான் கலேஷியன்ஸ் 6th chapter 7 and 8 and 9ல சொல்லுவாரு. நீங்க எல்லாருமே ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்கிறார். ஓகேயா, நாம் எதை சோவ் பண்றோமோ அதை தான் ரீட் பண்ணுவோம். ஓகேயா, நம்ம ஒரு மாம்பழம் வேணும் அப்படின்னா எந்த விதையை போடணும், மா விதையை தான் போடணும். ஓகேயா, வேற எந்த விதையை நம்ம போட்டோம்னாலும் நமக்கு கிடைக்காது. ஓகே, அப்ப நம்ம எதை பேசுவதன் மூலமாக விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நல்லதை பேசணும், பாசிட்டிவா பேசணும் அப்படின்னா பாசிட்டிவான ரிசல்ட் அறுவடை செய்வோம். நெகட்டிவா பேசணும் அப்படின்னா நெகட்டிவான விஷயத்தை தான் அறுவடை செய்வோம். அறுவடைங்கிறது என்ன அப்படின்னா வாட் வி ஆர் கெட்டிங் இன் த லாஸ்ட் எண்ட் ரிசல்ட் சொல்றோம். ஓகேயா, அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா the first நினைவு இருக்கா, say what God wants to hear. Second one, talk expectation not experience. Okay, third one வந்து picture your desired future. ஓகேயா, உனக்கு என்ன வேணும்ன்றியோ அதை நீ இமேஜின் பண்ணிக்கோன்றாங்க. ஓகே, நீ என்னவாக இப்ப உனக்கு ரொம்ப ஆசைன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்கிட்ட வந்து உங்களோட ஃபியூச்சர் பத்தி உங்களுக்கே இருக்கும், நான் டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும் அப்படின்னா நீ ஒரு டாக்டராவே உன்னை இமேஜின் பண்ணிக்கோ. ஓகேயா, ஒரு ஒயிட் கோட் போட்டு கழுத்துல ஒரு ஸ்டெதஸ்கோப் போட்டு அது மாதிரி இருக்கிற மாதிரியே நீ இமேஜின் பண்ணிக்கோ. உடனே கடவுள் என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய வருங்காலம் வளமானதா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. அதுக்காக படிக்காமலே இருந்துடலான்னு இல்ல. ஓகே, உங்களுடைய வேலை ஏதோ அதை நீங்க செய்யணும். ஓகே, ஆனா அதுல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களால முடியாத விஷயங்களை பத்தி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகேயா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனிசிஸ் 7:4 எடுக்கிறீங்க. ஓகே, அந்த 4ல வந்து ஒரு கவனன்ட் ஒண்ணு யாரு கூட, ஆபிரகாம் கூட பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேரு ஆபிரகாம் கிடையாது, ஆபிராம். ஓகேயா, ஆப்ராம்ன்றதுதான் அவருடைய பழைய பேர். ஆப்ரஹாமுடைய பேர் வந்து ஆப்ராம். அப்போ ஒரு உடன்படிக்கை ஒண்ணு கடவுளுக்கும் ஆப்ராமுக்கும் நடக்குது. என்ன உடன்படிக்கை இருக்குது அப்படின்னா, நீ எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தை, உனக்கு நிறைய பிள்ளைங்களை கொடுக்க போறேன்றாரு. அப்ப ஆப்ரஹாமோட வயசு என்ன தெரியுமா, 90. ரொம்ப வயசான ஒருத்தர். இனிமே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், குழந்தையே பிறக்காத ஒருத்தர். அவருக்கு எவ்வளவு டவுட் இருக்கும். உன் பேரையே மாத்திட்டாரு. பேரே மாத்தி என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னா ஆப்ரஹாம் கொடுத்துட்டாரு. ஆப்ரஹாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். ஓகே, பேரே மாத்திட்டாரு. நீ தான் வந்து பல நாடுகளுக்கு நீ தான் தந்தையா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. சாராய் அப்படின்னு இருந்ததை சாரான்னு மாத்திட்டாரு. அவங்களும் மதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் கொடுத்துட்டாரு. ஓகே, அப்ப ஜெனிசிஸ்க்கு நினைச்சிருக்கலாம், என்னடா 90 வயசுல இருக்கிற நம்மளுக்கு இனிமே எங்க குழந்தை பிறந்து நம்ம எப்படி பல நாடுகளுக்கு தந்தையாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாம் அந்த இடத்துல சந்தேகமே படல. ஓகேயா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவரையே அந்த மாதிரி ஒரு பிக்சர் பண்ணிருப்பாரு, நம்மளும் இந்த மாதிரி இவ்வளோ பெருசா நம்மளுடைய சந்ததி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருக்குது. ஆனா அது வரைக்கும் அவருக்கு எந்த கலக்கமும் இல்லை. அதே மாதிரி நமக்கு சம்டைம் டிலே ஆகலாம். பட் ஆனா கடவுள் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ அது நிறைவேறாம போகவே போகாது. கண்டிப்பா நமக்கு அது கிடைக்கும். ஓகே, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை மட்டும்தான் வேணும். ஓகே, இன்னும் கூட யோவேல் 3:10ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வீக்கா இருந்தா கூட ஐ எம் ஸ்ட்ராங்னு சொல்லுன்றாங்க. ஓகே, லெட் த வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங். நான் போர் வீரன், தமிழ்ல சொல்லணும்னா நான் போர் வீரன் சொல்லிக்கோங்கன்றான். ஓகேயா, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இல்ல நான் நல்லா இருக்கேன். ஓகேயா, நீங்க இருக்கிறப்ப அதே மாதிரி வார்த்தை மட்டும் இல்ல, நீங்களே உங்களுடைய பிக்சரைஸ் பண்ணிக்கணும். நான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி, நான் நல்லா படிக்கிற மாதிரி, நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி. ஓகேயா, அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு 2 மடங்கு டபுள் த பலனை வந்து கடவுள் கொடுப்பாரு.
ஓகேயா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் எதை விரும்புகிறாரோ, வாட் காட் வாண்ட்ஸ் டு ஹியர், அதை தான் நம்ம பேசணும். ரெண்டாவது, we should not talk about our experience, always we have to talk about our expectations. ஓகே, தேர்ட் ஒன், we have to picturize our future. அப்ப உங்களோட ஃபியூச்சரை நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். நான் இப்படிதான் இருக்கணும்ன்றத வச்சு மனசுல வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கிட்டுக்கிட்டு உங்களோட படிப்பை படிக்கும் பொழுது ஆண்டவர் அதை உங்களுக்கு நடத்தி காண்பிப்பார். ஓகேயா? அடுத்தது நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லிசன் டு மென்டார்ஸ் ஆஃப் ஃபெய்த். நம்பிக்கையில் உங்களை வழி நடத்துபவர்களுக்கு செவி கொடுங்கள் அப்படின்றாங்க. ஓகேயா? எப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு. ஓகே, இப்ப இங்கேயே வந்து நம்ம ஒரு சின்ன குரூப்பா இருக்கிறோம், ரைட்? நம்ம ஒரு சின்ன குரூப்பா இருக்கிறோம். அப்ப இந்த குரூப்புக்கு ஒரு கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆண்டி இருக்கிறாங்க. இங்க நமக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆண்டிஸ் வருவாங்க, அங்கிள் வருவாங்க. ஓகே, இதுக்கு மேல நமக்கு வந்து யாரோ இப்ப கில்பர்ட் அங்கிள் இருக்கிறாங்க, ஆண்டி இருக்கா, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும், அவங்களாம் ஸ்பிரிச்சுவலா உங்களை கைட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது யூ கேன் அப்ரோச் அட் எனி டைம். அதுக்கு எந்த ஹெசிடேஷனும் இருக்கவே கூடாது. ஓகே, லிசன். இங்க வந்து நமக்கு இப்ப நானே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கிளாஸ். நான் தியரியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆனா இத நீங்க எப்ப உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி அதை பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்றீங்களோ அப்பதான் யூ கேன் see the result. ஜஸ்ட் இப்படியே கேட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு நினைவு இருக்கும், தேர்ட் டே கண்டிப்பா மறந்து போயிடும். ஓகே, ஒன்னொன்னே அப்ளை பண்ணி பார்க்கணும் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு இதுல நம்மளே பழகிடும். எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் அதோட எஃபர்ட்டை போடணும். ஓகே, அப்ப எஃபர்ட் போடுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தட்டி நின்றுவோம், ரைட்? நம்மளால பண்ண முடியாம போயிடும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் அப்ரோச். ஓகே, ஆண்டிட்ட கேட்கலாம், ஆண்டி இது நான் செஞ்சேன், ஆனா என்னால ஏன் இதுல பார்க்க முடியலன்னு கேட்கலாம். இல்ல அங்கிள் இங்க வரும்பொழுது நீங்க கேட்கலாம். இல்ல யூ கேன் அப்ரோச். இல்ல வாட்ஸ்அப்ல ஏதோ நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். வாட்ஸ்அப் படிக்கும் பொழுது சில நேரம் நமக்கு ஏதோ ஒரு வார்த்தை புரியாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஓகேயா? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகே, சின்ன சின்ன ப்ராப்ளமா இருந்தா கூட எல்லார்கிட்டையும் பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா பாக்குற எல்லார்கிட்டையும் பேசாதீங்க. உங்களை ஸ்பிரிச்சுவலா கைட் பண்ண யாரால முடியுமோ அவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. அவங்களாலதான் கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, நீங்களே உங்க மனசுக்குள்ள போட்டு அதையே வச்சுக்கிறாதீங்க, எப்படி இதை வெளியில சொல்றது அப்படின்னு. ஓகே, நீங்க சொல்ற எந்த விஷயமும் யாரும் வெளியில சொல்லிட மாட்டாங்க, கரெக்டான ஸ்பிரிச்சுவலா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க. ஓகேயா? சோ அதனால எது வேணாலும் உங்களால ஷேர் பண்ண முடியும். நீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸை எந்த நேரமும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஆனா அவங்க சொல்றதை நீங்க லிசன் பண்ணணும், அதை உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுதான் ஃபோர்த் ஒன். ஓகே, இதுக்கு நீங்க நிறைய பேரை எக்ஸாம்பிளா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மோசே ஜோஷுவாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோசே வந்து ஒரு அரச குடும்பத்துல வளர்க்கப்படுகிற ஒருத்தரா தான் இருப்பாரு. ஓகே, ஆனா அங்க இருந்து பாலை நிலத்துல அலைந்து திரியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஓகே, நீங்க ஜெனிசிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஏன் அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல பழக்கிறாரு மோசேய. ஒரு டெசர்ட்ல அவரை அலைந்து திரிய வச்சு பழக்கினாதான் நாளைக்கு இதே டெசர்ட்ல வந்து நீங்க வந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு போகணும்ன்றதுக்காக மோசே அங்க பழக்கப்படுறாரு. ஆனா மோசே வர்ற வழியில இறந்துடுறாரு. ஓகே, பட் அவரால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியல. ஆனா யாருக்கு அந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஜோஷுவாக்கு கிடைக்குது. ஏன்னா அவரு ஒரு உண்மையான ஊழியனாக இருந்தாரு. ஜோஷுவா தான் அவருக்கு ஸ்பிரிச்சுவல் எல்டரு. இவர் எதெல்லாம் மோசே தான் வந்து ஜோஷுவாவுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர். சோ எதெல்லாம் மோசே சொன்னாரோ அதெல்லாம் கேட்பாரு. மோசே போய் ஆண்டவரோட பேசினார் அப்படின்னா அந்த கூடாரத்துக்கு வெளியில நின்று உட்கார்ந்துட்டே இருப்பாரு ஜோஷுவா. ஓகே, இதெல்லாம் நீங்க பழைய ஓல்டு டெஸ்டமென்ட் படிச்சு பாக்குறப்ப தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ உண்மையா இருந்தார் அவர். அதனாலதான் அவருக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சது, இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்திற்கு கூட்டிட்டு போற கிஃப்ட். ஓகே, அதே மாதிரி பவுல் சொல்லுவார், தீத்து மாதிரி ஒரு உண்மையான ஊழியனை என்னால் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகே, தீமோத்தேயு போல.
அதே போலதான் மதர் ட்ரீசா என்ன பண்ணாங்க, எவ்வளவோ சர்வ் பண்ணினாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க இறந்த பின்னாடியும் இன்னைக்கும் அந்த கான்வென்ட் இருக்குது, சிஸ்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கூடிய எல்டர் கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டது, அவங்க என்ன பண்ண சொன்னாங்களோ அதை பண்றதுதான். ஓகே, தட் இஸ் த ஃபோர்த் கீ. ஓகே, ஃபிஃப்த் ஒன் அப்படின்றது உங்களுடைய நாவினை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேயா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கிறோம். தட்ஸ் a fifth key. ரெஸ்பெக்ட், நாவினை கையாளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, நமக்கு இத பத்தி வந்து நிறைய கேட்டிருப்போம், இந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி பேசுறது அப்படின்றத குறிச்சு. ஓகே, இதுல ஒரு பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மனித நாவும் ஒரு சிறிய உறுப்பு தான், ஆனா பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமைப்படுத்துகிறது அப்படின்னு. ஏன்னா அந்த கப்பல்ல ஒரு சிறிய சுக்கான கொண்டுதான் அதை கட்டியிருப்பாங்க. ஓகே, அதே போலதான் மனித நாவும் அப்படின்னு சொல்லி பைபிளே சொல்லி இருக்குது. யாருமே நாவை அடக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், ஏனால் சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. ஓகே, கடவுளை போற்றுவதும் மற்றவர்களை தூற்றுவதும் ஒரே நாவா இருக்கக்கூடாது. நம்ம கடவுளை பிரைஸ் பண்றோம் அப்படின்னா அதே நாவால அடுத்தவங்களை நம்ம சபிக்கவோ அடுத்தவங்களை தப்பா பேசவோ கூடாது. ஓகே, இந்த நாவினை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கரெக்டா எதை பேசணுமோ அதை தான் பேசணும், எந்த வார்த்தையை பேசணுமோ அதை தான் பேசணும். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்மளுடைய வார்த்தைகளே. ஓகேயா? சோ இந்த 5 விஷயம். ஓகே, 5 golden keys to open the treasure. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் நம்மிடம் எதை விரும்புகிறாரோ அதை பேச வேண்டும். நம்மளுடைய அனுபவங்களை அல்ல, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை தான் பேசணும். மூணாவது, நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத we have to imagine. ஓகே, நாலாவது, ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸ்க்கு நம்ம லிசன் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், நம்முடைய நாவினை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். Praise God, sister. Praise the Lord. Praise the Lord. Sister, doubt ஏதாவது நீங்க கேட்டாங்களா? யாருக்கா டவுட் இருக்கா? சிஸ்டர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுவோமா? ஓகே சிஸ்டர். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க தூயவர். இந்த இடத்துல நீங்க எங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்து உடைய கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இறை உணவிற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இறை வார்த்தை இந்த மன்னாவை பெற்று வளர்கின்ற இந்த பிள்ளைகள் ஆண்டவரை நிச்சயமாகவே நீர் விரும்புகின்ற அந்த கருவிகளாக மாறுகிற உடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய விருப்பம் போல் வணைவதற்காக அவர்களை ஆண்டவர் நீர் பயன்படுத்துகிறபடி நான் நன்றி. அவருடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அப்ப நீர் கூடவே இருக்கிறபடி நான் நன்றி. அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், அவருடைய வேலை, அவருடைய குடும்பங்கள், அவர்கள் செல்லுகின்ற வருகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த உணவின் மூலம், இந்த இறை உணவின் மூலம் ஆண்டவரே அது நிரப்பப்படுவதற்காக நன்றி. நீங்க கூடவே இருந்து வழி நடத்துகிறபடி நான் நன்றி. இவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறக்க இருக்கின்ற இந்த பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஆண்டவர் நிச்சயமாகவே தங்களிடம் இருக்கின்ற எல்லா தீமைகளையும் விட்டு உண்மை இவருடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்து பிறப்பு உண்மையான மீட்பை இவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா அடிமை தலைகளில் இருந்து இவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மோடு இணைந்து நடக்கின்ற குழந்தைகளாக இவர்களை மாற்றியிருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. எங்களையும் இதை வழி நடத்துகின்ற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீங்க மறைத்து கொள்ளுங்க. இந்த காரியங்கள் உமக்கு பிரியமானதாக இருக்க நீங்க நடத்துங்க ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you all. Advance happy Christmas. Okay. Praise the Lord.
God bless you. Praise the Lord. Praise the Lord. Merry Christmas. Praise the Lord. Thank Christmas, you. auntie. Merry Christmas. Happy Christmas. Happy Christmas. Merry Christmas. Merry Christmas. Happy Christmas. Miss Kingsley.